அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு தற்போது 7 தவணை பணம் செலுத்தி கொண்டு வருகிறார்கள். தற்போது 8வது தவணை பணம் வருமா வராது சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது எலெக்ஷன் காரணமாக சில பேருக்கு பணம் வருமா வராது சொல்லிட்டு டவுட் இருக்கும். அதுக்கு தற்போது தமிழ்நாடு தேர்தல் துறை அதிகாரி தற்போது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது மூலியம் நம்ம பார்க்கலாம், தெரிஞ்சுக்கொள்ளலாம். மற்றும் மகளிர் உரிமை தொகை எலெக்ஷனுக்கு அப்புறம் விரிவுபடுத்தப்படுமா அல்லது புதிய விண்ணப்பம் வருமா போன்ற விவரங்களை பார்க்கலாம் வாங்க. பணம் வரும்னு சொல்லிட்டு தற்போது அமைச்சர் கூறியிருக்காரு. அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்தாலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை 1000 வழங்குவதை தடையில்லை சொல்லிட்டு தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தற்போது வெளியிட்டிருக்காரு. அது மூலியம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு 15ஆம் தேதி பணம் 8வது தவணை பணம் உங்களுடைய மகளிர் உரிமை தொகை யார் வாங்கி கொண்டு வருகிறார்களோ அவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு கூறியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்ல. தற்போது புதிய விண்ணப்பம் எப்போ வரும் மற்றும் மகளிர் உரிமை தொகை விரிவுபடுத்தப்படுமா போன்ற விவரங்களை பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக வெளியே வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் சொல்லிட்டு தற்போது அமைச்சர் அறிவித்திருக்காரு. அது மூலியம் உங்களுக்கு தேர்தலுக்கு அப்புறம் மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வரும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நம்ம சேனல் அப்டேட் பண்ண உங்களுக்கு புதிய விண்ணப்பம் வந்தாலும் மகளிர் உரிமை தொகை எந்த அறிவிப்பு வெளியாகணும் நம்ம சேனல் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். அது மூலியம் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். அது மூலியமாக மட்டும்தான் உங்களுக்கு தொடர்ந்து தகவல் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.